Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் சீர்மிகு திட்டங்களால் இந்தியாவிலேயே தமிழ்நாடு வேளாண் துறையில் முன்னணி மாநிலமாக திகழ்ந்து வருவதாக வேளாண் துறை சார்பில் பெருமிதம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், வேளாண் துறை தரப்பில் கூறப்பட்டிருப்பது என்ன, விரிவான விவரங்கள்? கௌதமி வணக்கம். தமிழக வேளாண் துறை சார்பில் பல்வேறு விஷயங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக 4366 கோடி ரூபாய் பயிர் காப்பீட்டு இழப்பீட்டுத் தொகை வழங்கப்பட்டிருக்கிறது. 651 கோடியில் கரும்பு விவசாயிகளுக்கு சிறப்பு ஊக்கத்தொகை, 614 கோடியில் கலைஞர் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம், 270 கோடியிலே விவசாயிகள் அவர்களுக்கான அறுவடை உள்ளிட்ட எந்திரங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தவிர மேலும் பல்வேறு திட்டங்களும் செய்யப்பட்டிருப்பதாகவும், குறிப்பாக 137 கோடி ரூபாய் செலவிலே இந்த குறுவை சாகுபடி தொகுப்பு திட்டம் வழங்கப்பட்டிருப்பதாகவும், 139 கோடியில் பயிர் பெருக்க திட்டம் கொண்டு வரப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தமிழகத்தை பொறுத்தவரையிலே வேளாண்கென்று தனி பட்ஜெட் அறிவிக்கப்பட்டு தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் சமர்ப்பிக்கப்பட்டு வருவதாகவும், தமிழ்நாட்டில் வேளாண் விளைநிலங்கள் அதிகப்படுத்தக்கூடிய அந்த திட்டமும் செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பயிர் சேதங்களுக்கான நிவாரணங்கள் முறையாக வழங்கப்படுவதாகவும் தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் கரும்பு விவசாயிகள் பயனடையக்கூடிய வகையில் அவர்களுடைய அந்த நிலப்பரப்பு 95,000 ஹெக்டேரில் இருந்து 1,54,000 ஹெக்டேராக அதிகரிக்கப்பட்டுள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 270 கோடி ரூபாயில் விவசாய எந்திரங்கள் வாங்குவதற்கான அந்த உத்தரவுகள் கொடுக்கப்பட்டு அதற்கான செயல் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும், 27 கோடி ரூபாய் செலவில் 100 உழவர் சந்தைகள் புனரமைக்கப்பட்டிருப்பதாகவும் தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் விவசாயிகள் பயன்பெறுவது ஒருபுறம் என்றால், வேளாண் கல்லூரி, குறிப்பாக அந்த வேளாண் பல்கலைக்கழகம் 3 புதிய வேளாண் கல்லூரிகளும் ஒரு தோட்டக்கலை கல்லூரியும் ஏற்படுத்தப்பட்டு ஆண்டுதோறும் 3000 மாணவர்கள் பயன்பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திருப்பூர், திருச்சி, திருநெல்வேலி, நாகை, ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் 13 கோடியே 40 லட்சம் ரூபாய் செலவில் விதை சான்று மற்றும் அங்கக சான்று வளாகங்கள் ஏற்படுத்தப்பட்டு விவசாயிகள் பயனடைவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வேளாண் துறையை பொறுத்தவரையிலே தமிழக அரசு சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும், விவசாயிகளுடைய நலன் காப்பதற்காக தொடர்ந்து பல திட்டங்கள் தீட்டப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2021 ஆண்டு முதல் வேளாண் துறையில் அடைந்து வரக்கூடிய முன்னேற்றங்களுக்காக பல்வேறு விருதுகளை மத்திய அரசு வழங்கி இருப்பதாகவும் தமிழக அரசு பெருமிதத்தோடு தெரிவித்துள்ளது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.